ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு கிறிஸ்பியான சிக்கன் டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரேட்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 350 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் போன்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ஒரு பிளேட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஜாரில் ரஸ்க்கை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா 3 நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 நறுக்கி சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திருப்பி ஒருக்கா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் க்ரம்ஸை இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சிக்கனை இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம டோனட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வடை தட்டுற மாதிரியே இந்த மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லா உருண்டையுமே டோனட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டோனட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து முட்டையில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையில் டிப் பண்ணக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம டோனட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோனட்டை எண்ணெயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வெந்து வரணும். ஸோ 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக வெந்து வந்ததும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மவுத் வாட்டரிங் டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.